பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கடந்த நாட்களில் ஒவ்வொரு சம்பவங்களும் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எப்படியெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களை நம்பி ஏமாறுவதும், மாயையானவைகளை பற்றி கொள்ளுகிறதும், சஞ்சலமானவைகளை பின்தொடர்ந்து போகிறதுமாய் இருக்கிறார்கள். அதிலே அவர்கள் மனம் கசந்து போய் மேலே இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனையும் கசந்து கொள்ளுகிறார்கள். தேவன் என்னோடு இருந்தால் எனக்கு இது நடக்குமா, தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் இதெல்லாம் எனக்கு வாய்க்குமா என்று தங்களுக்குள்ளே அவர்கள் நினைத்து கொள்ளுகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51 வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இல்லையா? வேதம் எப்படி நம்மளை பார்த்து ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறது இல்லையா? ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா, நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி இந்த உலகத்தில் இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், சமாதானமாக இருங்கள் என்று அநேக நன்மைகளை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நன்மை வந்தால் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், ஒரு தீமை வந்தால் உடனே முறுமுறுக்கிறோம், கர்த்தரிடத்தில் கோபம் கொள்ளுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவரிடத்துல நான் சமீபத்தில் பேசி கொண்டு இருந்தேன். அப்பொழுது கடைசியாக நீங்கள் எப்பொழுது வேதம் வாசித்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அதையெல்லாம் எதுக்கு கேட்கிறீர்கள், அது சில மாதங்கள் ஆகிவிட்டது என்று அப்படி சொன்னார்கள். பிறகு வேதம் வாசிக்கிறது லேட்டு, சரி எப்பொழுது ஜெபித்தீர்கள், இன்று காலையில் என்ன டைமுக்கு எழுந்து ஜெபித்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அதுவும் சில மாதங்கள் ஆகிறது, நான் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் சில மாதங்களாக விட்டு விட்டேன், நான் கர்த்தர் மேல் கோபமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன கோபம் உங்களுக்கு, கர்த்தர் மேலே கோபம் வருகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று நான் கேட்கும் பொழுது, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் உபவாசித்து ஜெபித்தேன். எனக்கு இந்த மாதத்தில் இந்த வேலை இந்த மாதத்திலே எனக்கு வேணும், இதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். ஆனால் எனக்கு அந்த வேலையும் கிடைக்கவில்லை, என் ஜெபமும் கேட்கப்படவில்லை. எனக்கு நன்மை செய்யாத தேவனை நான் எதற்காக துதிக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லையே என்று சொல்லி கோபமாக இருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் ஜெபத்துக்கு பதிலும் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அநேகருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜெபித்தும் உபவாசித்தும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்றால் அதில் கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்தரத்தோடு செய்கிறார் என்றே அர்த்தம். இன்னொன்று, தாவீதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தாவீது எப்படி ஜெபித்தான், பத்சேபாள் இடத்திலே போய் அவங்களுக்கு பிறக்க இருக்கிற அந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்தார். அது தெரியாமல் அவன் என்ன செய்தான், 7 நாளாலும் உபவாசித்து அழுது புரண்டு கர்த்தருடைய வசனத்துக்காக காத்து கொண்டு இருந்தான். ஆனாலும் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அந்த குழந்தை இறந்து விட்டது என்று தெரிந்த உடனே எழுந்து புசித்து எப்போதும் போல இயல்பாக இருந்தான். ஆனால் அதற்காக அவன் தேவனை மறக்கவும் இல்லை, தூஷிக்கவும் இல்லை. ஜெபிக்கிறது எப்போதும் போல ஜெபித்தான், எப்போதும் போல கர்த்தரோட ஐக்கியமாய் சமாதானமாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியும் இல்லையா, தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதற்காக தேவனின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நம் தேவனிடத்தில் கோபம் கொள்ள முடியாது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2 வசனத்தில் ஒரே ஒரு வரியை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்தார்கள். எத்தனை நாட்கள்? எண்ணி முடியாத நாட்கள். தேவன் எவ்வளவு வேதனை கொள்ளுகிறார் இல்லையா? ஒரு மனுஷனை மறக்கலாம், ஏன்னா மனிதன் எப்போதுமே சஞ்சலமானவன், வருத்தமானவன், மாயையானவன். அவன் எப்போதும் நம்மளுடைய இருதயத்தை புண்படுத்துகிற ஒரு மனிதன். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே செய்வார். அவர் பொறுமையாக அவருக்கு ஒரு காரியத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்று அதில் ஒரு காரணம் இருக்கும். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் முதலாவது மனம் திரும்பி, ஆண்டவரே ஏதோ கோபத்தில் செய்து விட்டேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 9 வசனத்தில், தேவனை மறக்கிற யாவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிற யாவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர் அவர்தான், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் அவர்தான். வருத்தப்பட்டு
பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரும் அவர்தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்னவரும் அவர்தான். ஆகையினால சமாதானம் கொடுக்கிற தேவனை விட்டு விட்டு நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் எப்போதும் அன்புள்ளவர். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம நினைப்போம், நல்ல வேலை இது எனக்கு கிடைக்கல, நல்ல வேலை இது எனக்கு வாய்க்கல, அப்போ ஒருவேளை அது நடந்திருந்தாலும் இது நடந்திருக்கும் போல என்று நம்ம யோசிக்கும் போதுதான் கர்த்தர் செய்ததுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனவே தேவனோட ஐக்கியமா இருங்கள். போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். அவரை மறந்தால் நம்ம எங்கே போவோம்? செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பின்மாற்றத்தில் இருக்கிற, தேவனை மறக்கிற, வேதம் வாசிக்காமல் இருக்கிற, செபிக்காமல் இருக்கிற ஒரு சகோதரியும் தம்பியும் தங்கச்சியும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. அவர்களை மறுபடியும் உங்கள் இருதயத்தில் பேசி உங்கள் மண்டைக்கு கொண்டு வாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் மண்டைக்கு சேர்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.